கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மறுபடி உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற தகப்பன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல போராட்டங்களை நீக்கி ஜெயத்தை தருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் முழந்தால் படியிட்டு செபிக்கலாமே. இரக்கமும் மன துர்க்கமும் உடைய நல்ல தகப்பனே, இந்த வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற கிருபைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. இந்த போராட்டங்களுக்கு முடிவே இல்லையா? இந்த கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா? இந்த வனாந்தரங்களுக்கு முடிவே இல்லையா என்று கர்த்தாவே கதறி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பாவுடைய அற்புதங்கள் நடக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் உம்முடைய ஜனத்தை தொடும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய கருத்துல ஒவ்வொரு குடும்பங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. கூடவே பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். தேவச்சனமே, எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் ஒருபோதும் அவரை விட்டு விலகாதபடி அவரை நாம் உறுதியை பற்றி பிடிக்க வேண்டும். நம்முடைய கூக்குரலை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தகப்பன், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தகப்பன். ஆபிரகாமை போல முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்மோடு பேசுகிற தகப்பன். நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் உங்க பிள்ளைகள் அழும் போதெல்லாம் உங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதே போலதான் கர்த்தராகிய இயேசு நாம் அழும் போதெல்லாம் நம்முடைய அழுகையை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தகப்பன் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட ஏதாவது வாங்கி கேட்டா எப்படியாவது நம் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். அதே போல பல காரியங்களே நான் தகப்பனுடன் இதை கேட்டு கிடைக்கலையே என்று முறுமுறுத்து கொண்டு இருக்காதபடி கேட்கறதுக்கு மேல கேட்டு 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 இருந்தா அப்பாவுடைய மனதும் பொறுக்காது. அவர் எப்போது நமக்காய் மன உருக்கமுடைய தகப்பனாக வெளிப்படுவார். நான் கேட்கிறதை அவர் நிச்சயம் தருகிற தேவன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு அந்த ஜனங்களுக்காக இறங்கினார். தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார் என்றா இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கூக்குரலே, உங்களுடைய என்னுடைய கண்ணீருக்கோ கர்த்தர் பதில் தர அற்புதமுள்ள தகப்பனாக இருக்கிறார். எரேமியா 31 அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் கையிலிருந்து திரும்பி வருவார்கள். தேவச்சனமே, சத்துருவை கையில் நாம் இருக்கிறோம் என்றா அந்த சத்துருவை கையிலிருந்து நம்மை திரும்பி வர பண்ணுகிற தேவன். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவச்சனமே, இதுவரை அழுது 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 பார்த்தாச்சு, ஆனா அழுகைக்கு பதில் இன்னும் வரவில்லை. உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்கிறார். நீ அழுது பார்த்தாச்சு, எத்தனை காரியத்தை அழுது 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 தேவ சமூகத்துல சொன்னாச்சு. உன் அழுகையின் அர்த்தம் புரிந்த ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு ஒருவர் மட்டுமே. எதற்கு எடுத்தாலும் அழுகிறா என்று உலகம் உன்னை தூசிக்கும், எதற்கு எடுத்தாலும் கண்ணீர் வடிக்கிறா என்று உன்னை பேதை என்று உலகம் சொல்லும். ஆனா உன்னுடைய அழுகையின் அர்த்தம் புரிந்த தகப்பன் தேவனாய் கர்த்தராகிய இயேசு ஒருவர் மட்டுமே. தேவச்சனமே, இன்றைய கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஏன் தெரியுமா? உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பங்களை பதில் தரப்போகிறேன். நீ எத்தனையோ வருடங்களா காத்திருந்து ஜபித்த ஜபம், எத்தனையோ தடைப்பட்ட காரியங்களுக்கு காத்திருந்து ஜபித்த ஜபம், அந்த ஜபங்களுக்கு எல்லாம் பதில் தரப்போகிறேன். இன்றைக்கு நீ அழுது கொண்டிராதபடிக்கு உன் கண்ணீரை விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்கிறார். ஏனென்றா ராகேல் கண்ணீர் விட்டு அழுதான். ராகேல் பிள்ளை இல்லை என்கிற ஒரே வேதனையோடு அழுதான், கஷ்டத்தோடு அழுதான். பிள்ளை எனக்கு கிடைக்கலையே என்ற வேதனை அவளால தாங்க முடியாத அந்த போராட்டத்தோடு அழுதாள் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட வேண்டும்? புலம்பல். ராமாவிலே ராகேல்
பிள்ளை இல்லை என்கிற ஒரு புலம்பல் அவளுக்குள்ளே காணப்பட்டது. ஒரு புலம்பலின் சத்தம். இரண்டாவது, அந்த இடத்துல ஒரு கசப்பான அனுபவம் என்கிற சத்தம். அந்த இடத்துல ஒரு கூக்குரல். இப்படிப்பட்ட 3 விதமான போராட்டம் அந்த இடத்துல இருந்தது நிமித்தம் ஒரே அழுகை சத்தமாய் காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில நான் அற்புதம் செய்ய போறேன், உங்களுடைய வாழ்க்கையில நான் விடுதலை தர போறேன். எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு, எத்தனை பேர் குழந்தை பாக்கி இல்லாதபடிக்கு அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேருடைய குடும்பத்துல நான் அற்புதம் செய்ய போறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க போறார். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்களாக. விசுவாசிக்கிறவர்கள் பதறார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆகியா இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் கண்ணீரை அடக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீருக்கு பதில் வந்தாயிற்று, உங்கள் அழுகைக்கு பதில் வந்தாயிற்று, உங்களுடைய கிரியைக்கு பதில் வந்தாயிற்று, நீங்கள் ஜபித்த ஜபத்துக்கு பதில் வந்தாயிற்று. ஆகையால் நீங்கள் கண்ணீர் விடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமோ அந்த ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு தர போகிறேன். ஆகையால் நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் புலம்பல் இன்றோட மாறி போயிட்டு, உங்கள் கசப்பான அனுபவங்கள் இன்றோட மாறி போயிட்டு, உங்களுடைய கூக்குரலின் சத்தம் மாறி போயிட்டு, இந்த இதுவரைக்கும் நீங்கள் கூக்குரல் இட்டீங்க, ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, ஒரு புலம்பலின் பாதைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அந்த புலம்பலை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். ஆகையால் தான் இன்றைய தினம் உள்ள செய்தி தலைப்பு விடுதலை தந்து நடத்துகிறவர். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல எல்லாம் விடுதலை தர வேண்டுமோ அந்த காரியத்துல எல்லாம் அப்பா இயேசு விடுதலை தந்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை நன்றி செலுத்தலாம். சங்கீதம் 38 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பாரசுமையை போல் என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. தேவச்சனமே அவனுடைய அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு, நாம் செய்கிற அக்கிரமங்கள், நான் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற துர்க்கிரியைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்ன செய்கிறது, ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறது, ஒரு புலம்பலின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறது, ஒரு கூக்குரலின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. அதுல இருந்து நாம் ஜெயம் அடிக்க முடியாதவர்களால் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தகப்பனே, என்னிடத்துல என்ன குறை உண்டப்பா, என்னிடத்துல எந்த தவறு உண்டப்பா, என்னிடத்துல எந்த தவறு உண்டோ அதை என்னிடத்துல சுட்டி காட்டுங்க என்று சொல்லி அதை ஒப்பு கொடுத்து நான் ஜபிப்போம் என்றால் அந்த தவறை நீக்கி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குழந்தை பாக்கியத்தை இல்லையா, அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். கடன் பிரச்சனையா, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். தீராத வியாதியா, அந்த தீராத வியாதியை கர்த்தர் நீக்குவார். முதலாவது பெருமை என்கிற அகம்பாவதத்துல நாம் நடக்க கூடாது. பெருமை கொண்டு வருகிறவன் பிசாசு. அந்த பெருமை நம்மை விட்டு உதறி தள்ளி போட வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பா, நான் வெறும் களிமண் அப்பா, குயவன் நீங்க, களிமண்ணாகி எங்களை அப்போடைய செல்ல கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற என்கிற ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறும். இரண்டாவதாக பாருங்க, இயேசு பெத்தானியா வருகிறார். அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது, அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு வந்தாலே அற்புதம் தான், இயேசு நடந்தாலும் அற்புதம் தான், இயேசு சொன்னாலும் அற்புதம் தான். கர்த்தர் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்கும். இயேசு பெத்தானியா வருகிறார். யோவான் 11 அதிகாரம் 32வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றால். தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு குறையும் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்ல. கர்த்தராகிய இயேசு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல. கர்த்தராகிய இயேசுவை நாம் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கிறது நிமித்தம் தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளல. இங்க மரியாள் சொல்லுகிறான், இயேசுவே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இல்லாமைகள் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்கிறவர் இல்லை.
நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்புகள் வருகிறதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லையே. இப்படிதான் தேவச்சனமே பல நேரங்கள் எவ்வளவோ போராடி பார்க்கிறோம், ஜபித்து பார்க்கிறோம், ஜெயம் இல்லாதது நிமித்தம் சோர்ந்து போய் ஒரு மூலையில படுத்து கொண்டு போதும் தகப்பனே என்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எத்தனையோ ஊழியர்கள் கடந்து வருகிறார்கள் தெரியுமா? எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இயேசு இல்லை. ஏன்னா தேவ சமூகத்துல ஸ்திரப்பட்டு கர்த்தர் கொடுத்த வீட்டுல உறுதியை தரித்திருந்து அவர்கள் ஜபிக்க மனதில்லாதவர்களாக எங்கே எல்லாமே ஓடி கொண்டிருப்பார்கள். அங்கே அற்புதம் நடக்காது. இன்றைய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடத்துல மிளந்தால் படியிட்டு உங்களை தாழ்த்து, ஏசப்பா எங்க வாழ்க்கையில நீங்க வந்தீரென்றா, என்னோடு நீங்க இருப்பீரென்றா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டம் மாறும்ப்பா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தர உம்மால முடியாப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை தர உம்மால முடியாப்பா, தொழில மேன்மை உண்டு பண்ண உம்மால முடியாப்பா, கடன் பிரச்சனை தீர்க்க உம்மால முடியாப்பா, மறித்து போன வாழ்க்கை உயிர்ப்பிக்க உம்மால முடியாப்பா, உலர்ந்து போன எலும்பை உயிரடை பண்ண உம்மால முடியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜபிப்பீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். தேவச்சனமே, நீங்க அழுதாலும் அல்லது உங்க கூட இருக்கிறவங்க அழுதாலும், உங்க பிள்ளைகள் அழுதாலும், உங்க குடும்பத்தார் அழுதாலும் அந்த அழுகையை பார்த்து கொண்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. அந்த அழுகையின் கூக்குரலை கேட்டு அவர் அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். உங்க வாழ்க்கையில என்னதான் போராட்டமா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தார் என்றா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். தேவச்சனமே, எனக்கு தெரிந்த ஒரு அழகான குடும்பம் உண்டு. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தரை துதிக்கிற ஜனம், அவர்கள் வாழ்க்கை அழகாய் போய் கொண்டிருந்தது. அவருடைய 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா அவர்களுடைய வீட்டுக்காரர் என்னவென்றா, அவர் வேலை கிடைத்தவுடனே இன்னொரு ஸ்திரியை தேடி போய்விட்டார். அது போனது நிமித்தம் இந்த ஸ்திரியானவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த குடும்பத்துல ஒரு ஜெயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவச்சனமே, இன்றைக்கு கண்ணீரோடு இப்படிப்பட்ட எத்தனை குடும்பங்கள் பிரிந்த நிலைமைக்கு, கணவர் பிரிந்த நிலைமை, பிள்ளைகள் பிரிந்த நிலைமை, மனைவி பிரிந்த நிலைமை, ஐயோ என் குடும்பம் என்னவாகி விடுமோ என்ற ஒரு தத்தளித்த நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றா கர்த்தர் சொல்லுகிறான், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன், உங்களுடைய அழுகைக்கும் உங்களோடு இணைந்து இருக்கிறவர்களுடைய அழுகைக்கும் கர்த்தர் பதில் தருகிற தேவன். அவர் இரக்கமுள்ள தகப்பனாக உங்களோடு கூட வெளிப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து உடனே அவர்களை நோக்கி பார்த்து கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல அற்புதத்தை தொலைத்தீர்களோ, எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தொலைத்தீர்களோ, எந்த இடத்துல நன்மைகள் பறி போயிட்டோ, எந்த நன்மைகள் வர வேண்டி இருந்ததோ அந்த நன்மை எந்த இடத்துல தொலைத்தீர்களோ கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை நான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொடுக்க போறேன். உங்களுடைய அழுகை கேட்கப்பட்டது, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் வந்தாயிற்று. உன்னுடைய கண்ணி அழுகையை நான் கேட்டேன். கண்ணீரோடு விதைக்கிற உன் விதை ஒரு தனியான பலன் கொடுக்க போகிறது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய அற்புதம் அங்கே நடக்கிறது. அடுத்ததா 3ஆவதாக நான் பார்க்கிறோம், யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதை கேட்ட போது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவச்சனமே, அந்த லாசரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதியா இருக்கிறது, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கான வியாதி. அப்படி என்றா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்திருக்கிறது. எதற்கென்றா உங்களை கீழே விழ தள்ளுவதற்கு அல்ல, உங்களை மேற்படி கொண்டு எழுப்புவதற்கான ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். உங்களை கீழே விட்டு உங்களை தள்ளி விட்டு போகிறதற்கு அல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு இந்த போராட்டம் வந்திருக்கிறது. உங்களை ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு காரணம் என்ன?
நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருப்பீர்கள். கர்த்தர் பன்மடங்கான ஆசீர்வாதத்தை தருவதற்கு, பெற்றுக் கொள்வதற்கு இடையா இருக்கிற அந்த தடையை மாற்றி, இடையில் இருக்கிற அந்த தடையை மாற்றி அந்த கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்கு ஏதுவாகவே. ஆகையால் தேவச்சனமே, அது கர்த்தருடைய நாம மகிமை அடையும் படிக்க உங்களை நிறுத்துவதற்கு இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆகையால் நீங்கள் கவலைப்படாதிருங்க. உங்களை, உங்க குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிற என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிற என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாம மகிமை அடையணும். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தருடைய நாம மகிமை அடையணும். கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனத்தை நிமித்தம் கர்த்தருக்கு சாட்சியா நிற்கணும். ஒவ்வொரு ஜனம் கூட மடிந்து போகிறதை பார்த்து விட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவருடைய கண்ணீரை பார்த்து விட்டு அடக்கி கொண்டு பார்த்து விட்டு சும்மா போகிற தேவனும் அல்ல. அவர் இரக்கமுள்ள தகப்பனாக, உங்கள் மத்தியில மனதுரைகிற தகப்பனாக, உங்களுக்குள்ள வெளிப்படுகிற தேவனாக, எந்த காரிய தடையை ஆயிற்று என்று புலம்பி அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள், சில காரியங்கள் தாமதமாகிறது என்றா கர்த்தருடைய நாம மகிமை அடைவதற்கென்றே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய அன்பை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. இன்றைக்கு தேவச்சனமே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவனை பிரியமானவர்களா இருக்க விரும்புகிறீர்களா? இன்றைக்கு அவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அதே போலதான் பாருங்க, அடுத்து 1 சாமுவேல் 30 வசனம் சொல்லப்படுகிறது. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அமலேக்கியர் எல்லாவற்றையும், தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போனான். ஆனா கர்த்தர் தாவீதுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தார். எந்த ஆசீர்வாதங்களை அமலேக்கியர் பறித்து கொண்டு போனானோ, எந்த சத்துரு உங்க ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போனானோ, எந்த சத்துரு உங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை பறித்து கொண்டு போனானோ, எந்த பிசாசான உங்க ஆவிக்குரிய விடுதலை பறித்து கொண்டு போனானோ, அதே கர்த்தர் சொல்லுகிறார், அதே சத்துரு கையில இருந்து உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை வாங்கி தருவேன் என்று வாக்கி கொடுக்கிறார். தாவீது அமலேக்கியர் பறித்து கொண்டு போன எல்லா நன்மைகளை ரெட்டிப்பா, ஒன்று கூட விட்டு வைக்காதபடி எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொண்டா. தன் 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும் பணிவிடக்காரிகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படி கிரியை செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இழந்து போயிட்டா, மேன்மைகள் இழந்து போயிட்டா, பிள்ளைகளுக்கு வேலையை போய் கிடைக்கலையா, இல்ல வேலையை செய்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அந்த வேலை தடையாயிற்று என்று வந்திருக்கிறார்களா? வெளிநாடு போனவர்கள் இன்னைக்கு வெளிநாடு செல்ல முடியவில்லை என்ற அந்த காரியத்தில் தடையா இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதங்களை சத்துரு பறித்தானோ, எந்தெந்த உயர்வுகளை சத்துரு பறித்தானோ, இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இழந்து போன எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக திருப்பி கொடுக்க போகிறான். இதே தாவீது ஆசீர்வாதங்களை திருப்பி கொண்டு வந்தது போல, தாவீதுடைய ஆசீர்வாதங்களை வர வர விருத்தேடை பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்றால், இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை சத்துரு முடக்கி கொண்டிருக்கிறான் என்றால், உங்களுடைய உயர்வுகளை சத்துரு முடக்கி கொண்டிருக்கிறான் என்றால், உங்களுடைய திருமண காரியம் தடையா இருக்கிறது என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பறித்து கொண்டிருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையை தரப்போற. நீங்கள் நினைத்திராத வேளையில உங்களோட பிள்ளையுடைய திருமணம் நடக்கும். நீங்கள் நினைத்திராத வேளையில உங்க பிள்ளைகள் வெளிநாடு செல்வார்கள். நீங்கள் நினைத்திராத வேளையில உங்க பிள்ளைகள் வீடு கட்டுவார்கள். உங்க வாழ்க்கையில எந்த நன்மைகள் வேண்டும் என்று போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நன்மைகள் நிச்சயமா நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோபு இழந்து போனான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினா அவனது வலது பாரிசத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருந்த மாத்திரத்தை கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் யோபுக்கு திருப்பி கொடுத்தார். யோபு எவைகளை எல்லாம் இழந்து போனானோ அவைகள் எல்லாம் மறுபடி கர்த்தர் பெற்றுக் கொள்ளும்படி கிரியை செய்தது போல, தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில எதை இழந்தாயோ இன்றைக்கு அவைகளை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் மறுபடி உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களை தரும்படி மறுபடி உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறார். ஆகிய உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள், உங்கள் சுற்றமுற்றம் பார்க்காதிருங்கள், உங்கள் ஜெப வாழ்க்கை அதிகாரிகள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
தேவ சமூகத்துல ஜாமக்காரரை போல விழித்தெறிந்து ஜபிக்கிற ஜபம் உண்டாலவா, அந்த ஜபத்தை ஏறெடுங்க. இரவு பகல் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய, அந்த கண்ணீருக்கு பதில் வந்தாயிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய சிறையிருப்பின் அனுபவம் மாறப்போகிறது, உங்களுடைய தத்தளிப்பின் அனுபவம் மாறப்போகிறது, உங்களுடைய சூறை செடியின் அனுபவம் மாறப்போகிறது, உங்களுடைய பள்ளத்தாக்கின் அனுபவம் மாறப்போகிறது. ஆனா நீங்க கர்த்தரை பிடிக்கும் போது உறுதியை பிடிப்பீர்கள் என்றா கர்த்தர் அற்புதம் செய்வா. அதே மரித்து போன லாசருவே மறுபடியும் கர்த்தர் உயிரோடு எழுப்பி கர்த்தருடைய நாமத்தை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணின தகப்பன் உண்மை உள்ளவர் என்றா. உங்க வாழ்க்கையில இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன துக்கத்தை மறுபடியும் சந்தோஷமாய் மாற்றி உங்களை சமாதானத்துக்குரிய பாதையில நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த காரியத்துக்காக துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு கூட்டத்தில் போனா என்ன சேர்த்து கொள்ளலையே, ஒரு திருமண வீட்டில் போனா என்ன சேர்த்து கொள்ளலையே, நான் தனிமைப்படுத்தப்பட்டவளா இருக்கிறேன், இல்ல தனிமையாக்கப்பட்டவனா இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள். உங்களை தனிமைப்படுத்துகிறது உலகமா இருக்கலாம், ஆனா கர்த்தராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்களை நேசிக்கிற தகப்பன், ஒருவரையும் அவர் புறக்கணிக்கிற தகப்பன் அல்ல, ஒருவரையும் அவர் விட்டு விட்டு கொடுக்கிற தேவனும் அல்ல. அவர் அரவணைக்கிற தகப்பன். உங்களுடைய கூக்குரலுக்கு சமீபமா அவர் இறங்கி வந்து அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் ஜனமாகிய தேவச்சனமே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிங்கள், இரவும் பகலும் வேதத்தை வாசிங்கள், வேதத்தை வாசித்து தியானிங்கள், கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுங்கள். சியோனை சார்ந்து கர்த்தரை சார்ந்து ஜீவிங்கள். கர்த்தரை விட்டு விலக செய்யும் எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக இல்லாதபடி வாயின் வார்த்தை ஆனாலும் சரி, நடக்கை ஆனாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்னை, சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என் எழுந்திருக்குதலையும் என் உட்காருதலையும் என் நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். தேவச்சனமே, இப்படிப்பட்ட நினைவுகளை கூட கர்த்தர் அறிகிறார் என்றா உங்களையும் என்னையும் கர்த்தர் அறிய மாட்டாரா? உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அறிய மாட்டாரா? எல்லாவற்றையும் அவர் கரத்துல வைத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாம் அவரை நோக்கி ஜெபிப்போம் என்றா நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து தருகிற ஒருவர் உண்டு. அவர் நம் வாழ்க்கையில வந்தார் என்றா எல்லாவற்றிலும் ஜெயம் கடந்து வரும். இழந்து போன எல்லா ஆசீர்வாதமும் கடந்து வரும். உன் குடும்பத்துல நான் நினைத்திராத வேளையில இப்படி மரணம் நடந்தாயிற்று தகப்பனே என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? நான் நினைத்திராத வேளையில நான் நம்பும் பிள்ளை என்னை விட்டு தூரம் போயிட்டப்பா, என் பிள்ளை என் வாழ்க்கையை விட்டு தூரம் போகும் என்று நான் கனவுல கூட நினைக்கல என்று நினைத்து கதறி கொண்டிருக்கிற சகோதரிய இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறான், உன் அழுகையின் அர்த்தம் புரிந்த தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறான். இது உன்னை தீமைக்காக அல்ல, நன்மைக்கு எதுவான பாதையில் நடத்த விரும்புகிறார். நீர் மறுபடியும் ஆதிலை கொண்டிருந்த அன்புக்கு திரும்பி என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெயத்தை தர போகிறார். உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்பட போறது. என் அருமை சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எத்தனை வருடமா உன்னுடைய கடன் பிரச்சனைக்காக நீ அழுது புலம்பி ஜபித்து கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனைக்கு முடிவே வரவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, உன் கதறலை கர்த்தர் இன்றை கேட்கிறார். உன் கதறலுக்கு கர்த்தர் பதில் தந்தாயிற்று. இன்றை கர்த்தர் சொல்கிறார், வெள்ளி பணத்தை சுமந்து கொண்டு வருகிற தூதனை கர்த்தர் உன் வாழ்க்கையில அனுப்புகிறா. உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகிறது. நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அந்த கவலை தேவ சமூகத்துல விட்டு கொண்டு கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு விசுவாச வார்த்தையினாலே தேவனை கனம் படுத்து, அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கி கர்த்தர் ஜெயத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அமலேக்கியர் பறித்து கொண்டு போனதெல்லாம் தாவீது திரும்ப பெற்று கொண்டது போல உன்னுடைய வாழ்க்கையை சத்துரு சூறையாடின நன்மைகளை சத்துரு பறித்து வைத்திருக்கிற கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் இன்றைக்கு உன் கரத்துல கொடுக்க போறா. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொடுக்க போறா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் உயர்த்தப்படுகிறது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறா. உன்னுடைய சஞ்சலத்தை, தவிப்பை, கவலை, கண்ணீரை, கஷ்டத்தை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். உன் தேவனாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறபடினா உன் கவலைகளை எல்லாம் அவர் மீது இறக்கி வைத்து விடு என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஜமானனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில வரும்போது எல்லா தோல்வியும் ஜெயமாக மாறும். எல்லாவற்றையும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மறுபடி கர்த்தர் உன் வாழ்க்கையில தருவார்.
யோபோடு கர்த்தர் இருந்தா, கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தா. சங்கீதம் 34:10 விதமாய் சொல்லப்படுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருப்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. கர்த்தரை நீங்கள் உண்மையா நோக்கி கூப்பிடும் போது உங்க வாழ்க்கையில எந்த நன்மை குறைப்படாதபடி சகலத்தை நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறபடினா உங்க கவலைகள் எல்லாம் அவர் சமூகத்துல விட்டு விடுங்க. அவர் பார்த்து கொள்வார். யாரோடு வழக்காடணுமோ, யாரோடு யுத்தம் பண்ணணுமோ, யாரோடு கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசணுமோ கர்த்தரால மாற்ற முடியும். அவர் காரியங்களை மாற்றி அமைக்கிற தகப்பன். காரிய சித்தியோ கர்த்தரால வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மனதுருகி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக மனதுருகி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து விட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. மரியாள் அழுத போது, யூதர்கள் அழுத போது அவர்களோடு கூட மனம் கசந்து அழுத தகப்பன். அப்படிப்பட்டவர் என்றா இன்றைக்கு நீங்களும் நானும் அழும்போது நம்முடைய அழுகைக்கு பதில் தராமல் இருப்பாரா? நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க விடாத தகப்பன் நிச்சயம் நம்மை நடத்துவார். முடிவு பரியந்தமும் நம்மை நடத்துவார். நம்முடைய குடும்பத்தை நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். நம்முடைய போதுமான பாதையில ஆசீர்வாதத்தை தந்து நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். ஆகியால் தேவச்சனமே எதை குறித்து கலங்காமல பயப்படாமலோ இன்றைக்கு நம்மை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தாவை இழந்து போன நன்மைகள் வேணும் அப்ப கர்ப்பத்திங்கனி ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே, குழந்தை பாக்கியம் எனக்கு வேணும் என்று சொல்ல இன்றைக்கு முழந்தால் படியிட்டு ஜபிப்பீர்கள் என்றா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறா. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் ஜபிக்கலாமே. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மனம் அப்பா மனம் அப்பா கண்ணீர் வடித்து மனம் உடைந்து கர்த்தாவே அழுகையோடு புலம்பலோடு தேவ சமூகத்துல எந்தெந்த எதிர்பார்ப்புகளோடு கர்த்தாவே உம்மை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் பதில் வந்த கிருபைக்காக ஜபிக்கிறாப்பா. குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியலையே, எல்லோரும் என்னை மலடி மலடி என்று சொல்லுகிறார்களே, எல்லோரும் என்னை வார்த்தையினால் காயப்படுத்துகிறார்களே என்று அழுது ராகியலை போல புலம்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறாப்பா. இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்கள் கரத்தில் கொடுக்க போகிற கிருபைக்காக துதிக்கிறாப்பாம். சத்துரு பறித்து வைத்திருக்கிற நன்மை கர்த்தராக இயேசு மறுபடியும் கர்த்தாவே நம்முடைய பிள்ளையுடைய கரத்தில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பிள்ளை தாட்சி ஆக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. அற்புதங்களை செய்த கிருபைக்காக ஜபிக்கிறாப்பா. மனம் அடிவோடு மனம் உடைந்து கர்த்தாவே திருமணமாகி 6 வருடம் ஆயிற்று, இன்னொரு குழந்தை பாக்கியம் அல்ல, என் கணவர் குடித்து வெறித்து மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு நன்மைன்னு சொல்ல நன்மையும் இல்லை, கணவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை நரகமாகி விடுமா என்று கதறி கொண்டிருக்கிற சகோதரி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எஸ்தருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது போல இதோ உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கர்த்தர் மலடிய பிள்ளை தாட்சி ஆக்குற தகப்ப உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா கழிப்பு வந்தாயிற்று என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகிழ்ந்த களி கூற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இது அருமை சகோதரி, 14 வருடமாய் பட்ட கடன் பிரச்சனைகள் நிமித்த இன்றைக்கு நான் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்ட, பிள்ளைகளால் வெறுக்கப்பட்ட, கணவரால் வெறுக்கப்பட்ட, இன்றைக்கு கைவிடப்பட்ட சிறியை போல மன நொந்தவளாய் மாறிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை விடுதலை இல்லையா என்று கதறி கொண்டிருக்கிறாயே. கர்த்தரை நோக்கி கூப்பிட, உன் சத்தத்தை அடக்கி கொண்டிராத, கர்த்தரை நோக்கி கூப்பிட சொல்லுகிறார். இதோ வானத்தின் பலகணிகளை திறக்கிற தகப்ப உனக்காக செவி கொண்டிருக்கிறார். உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடக்கொள்ளாமல் போக மாட்ட ஆசீர்வாதங்களை உன் கடனை தீர்க்கும்படி கர்த்தர் அதற்குரிய ஒரு நீக்கு போக்க ஒரு வாக்குவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தய நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உம்முடைய ஐஸ்வர்யமும் ஒவ்வொரு குடும்பத்தில நிரப்புகிற கிருபைக்காக ஜபிக்கிறாப்பா. குடும்பமா உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கணும், உம்மை நோக்கி ஜபிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளியேறப்படட்டாப்பா, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டாப்பா. அவருடைய சிறையிருப்பை திருப்பினது போல அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றினது போல என் ஜனத்தினுடைய சூழ்நிலைகளை மாற்றி
அவருடைய எல்லா சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றி சஞ்சலத்தின் ஆவியை நீக்கி போட்டு சமாதானத்துக்குரிய பாதையில என் செல்ல தகப்பன் எடுத்து பயன்படுத்தும். வாலிப பிள்ளைகளை கத்த பரிசுத்த பாதைக்குள்ளே நடத்தும். வாலிபர்களுக்குள்ள இருக்கிற தீமையான காரியங்களை அவர்களை விட்டு நீக்கி போடும்படியாக பாவ இச்சை சுபாவங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை விட்டு நீங்கும்படி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே பெற்றோர்கள் அப்பா கவனமாய் அவர்களுக்காக ஜெபிக்க கூடியவர்களா கர்த்தர் மாற்றும்படியா துதிக்கிறோம். என் நாமத்தினால நீங்கள் இவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களை தருவேன் என்று சொன்ன அப்படியே வாக்குத்தத்தம் நிறைவேற போற கிருபைக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். அப்படியே இனிதான கருத்துக்களை ஒப்பு கொட்டிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.